Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வீட்டின் அருகே விளையாடிய சிறுமி மீது நாயை விட்டு கடிக்க வைத்ததாக பக்கத்து வீட்டு பெண்ணை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கோவை மாவட்டம் அம்மன்குளம் பகுதியில் வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள எல் பிளாக்கில் பொன்வேல் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். ஹோட்டலில் மேற்பார்வையாளராக வேலை பார்த்து வரும் இவருக்கு 5 வயதில் மகளும் 7 மாதத்தில் ஒரு குழந்தையும் இருக்கிறார்கள். சிறுமி அங்குள்ள பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரது வீட்டின் அருகே வசித்து வரும் சௌமியா என்பவர் தனது வீட்டில் 4 நாய்களை வளர்த்து வந்துள்ளார். இந்த நாய்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிலரை கடித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் நாய்களை வீட்டில் வளர்க்க வேண்டாம் என்று அக்கம் பக்கத்தினர் கூறியுள்ளனர். ஆனால் அதனை மதிக்காத சௌமியா தொடர்ந்து நாய்களுக்கு உணவளித்து வீட்டுக்குள்ளேயே வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று பொன்வேலின் மகள் வீட்டருகில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது சௌமியா அவரை வேறு இடத்திற்கு சென்று விளையாடும்படி கூறியிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து அந்த மாணவி விளையாடி கொண்டிருந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சௌமியா நாயை விட்டு சிறுமியை கடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சிறுமியின் அலறல் சப்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து சிறுமியை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதைத் தொடர்ந்து பொன்வேல் சௌமியாவிடம் கேட்டபோது அவரை திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பொன்வேல் கோவை ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் சௌமியா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமியை நாய் கடித்தது குறித்து ப்ளூ கிராஸ் அமைப்புக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அந்த நாயை காப்பகத்திற்கு கொண்டு சென்று பராமரித்து வருகிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பு கடனை வசூலிக்க சென்ற நிதி நிறுவன ஊழியர் மீது பெண் ஒருவர் நாயை விட்டு கடிக்க செய்த சம்பவம் அரங்கேறிய நிலையில் தற்போது விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மீது நாயை ஏவி பக்கத்து வீட்டு பெண் கடிக்க வைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.